இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலோட நிலைமைகளை பார்த்தா ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்குது. இதோட அங்கே வேலை செய்கிற டீச்சர்ஸ் வாத்தியாரோட நிலைமைகள்லாம் பார்த்தா ரொம்ப கவலைக்கிடம் தான். பாருங்கள், ஒரு பையன் எந்த அளவுக்கு அராஜகம் பண்ணுறான்னு பாருங்கள். எந்த ஒரு டீச்சர்ஸ் பேச்சும் கேட்க மாட்றான், அந்த அளவுக்கு அராஜகம் பண்ணுறான். அதை விட இங்கே பொண்ணுங்களை பாருங்கள், பட்டம் பகலில் ஸ்கூல்லையே சரக்கு அடிக்குதுங்க. இது எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. ஆமாம், ஒரு பையன் டீச்சர் சொல்கிறாங்க, வாத்தியார் சொல்கிறாங்க, அடங்காமல் இன்னொரு பையனை அடிக்கிறான், உதைக்கிறான். யார் சொல்லியும் அடங்க மாட்றான். எந்த தைரியத்தில் பண்ணுறான்னு தெரில. அவங்க அப்பா அம்மாலாம் என்ன சொல்லி வளர்க்குறாங்கன்னு தெரில. பாருங்க, அவங்க வாத்தியார் சொல்கிறாரு, இப்போ எட்டி உதைக்கிறான் அந்த பையனை. அவ்வளோ வெறி கொண்டு அடிக்கிறான். இவனுக்கெல்லாம் மென்டல் எப்படி சொல்கிறதுனா, மனநிலை பாதிக்கப்பட்ட ஸ்கூலில் சேர்த்துடணும், இல்லைன்னா சீர்திருத்த ஸ்கூலில் சேர்த்து வைக்கணும். பாருங்கள், இந்த பொண்ணுங்களை பாருங்கள் எந்த அளவுக்கு அராஜகம் பண்ணுது பாருங்கள். சரக்கு அடிக்குதுங்க, தெரிஞ்சே அடிக்குதுங்க. இப்போ ஆன்லைனில் வர சரக்குலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாமே ஒன்று பொண்ணு சாதம் ஆகிடும். சரக்கு, போதை, ட்ரக்ஸு இதெல்லாம் எதுவும் தடுக்கவே முடியாது. ஆட்சியாளர்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஃபஸ்ட்டு ஒரு தடை சட்டத்தை கொண்டு வரணும். அந்த காலத்தில் எப்படின்னா, அந்த காலம்னு சொல்கிறத விட 2005க்கு பின்னாடி பார்த்தா ஸ்கூலில் வாத்தியாருங்க, டீச்சர்ஸு கண்டாலே பசங்க பயப்படுவாங்க. படிக்கலனாலும் பரவாயில்ல, அவ்வளோ மரியாதை இருக்கும். அவங்கள கண்டால் பயமாக இருக்கும். ஒரு டீச்சர்ஸ், ஒரு வாத்தியார், பிடி வாத்தியார்லாம் வராருன்னா அப்படியே கையில் 5 கழி இருக்கும். அப்படியே அப்போ இருக்கிற அப்பா அம்மாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உயிரை மட்டும் வச்சுட்டு தோலை உரிச்சு எடுத்துருங்க சார்னு சொல்லுவாங்க. படிக்கனாலும் பரவாயில்ல, அடிச்சே கொண்டுடுவாங்க. இப்போல்லாம் அந்த திட்டத்தெல்லாம் கடுமையாக்கிட்டாங்க. பசங்களை அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, இது மாதிரிலாம் சொன்னால் அப்புறம் எந்த சாரு அடிப்பாங்க? டீச்சர்ஸ்லாம் அடிப்பாங்க, ஏதாச்சும் சொல்லுவாங்க. விட்டுட்டு போக வேண்டியதான். ஃபஸ்ட்டு டீச்சர்ஸுக்கும் வாத்தியாருக்கும் இது மாதிரி அடங்காமல் இருக்கிற பசங்களோட டிசியை கொடுத்து அனுப்பிடணும் வீட்டுக்கு. இதெல்லாம் ஸ்கூலில் இவெல்லாம் படித்தா என்ன, படிக்கலாம்னா, இது மாதிரி பொண்ணுங்கள்லாம் ஸ்கூலில் படித்தா என்ன, படிக்கலன்னா என்ன, இது மாதிரி சட்டத்திட்டத்தை கொண்டு வாங்க, கடுமையாக்குங்க. இல்லைன்னா இந்த சமுதாயம் வீணாக போயிடும். வருங்காலம் அந்த பசங்களோட எதிர்காலமே வீணாக போயிடும். தேங்க்ஸ்.